என்னடா சொல்ற? எப்படிப்பா? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அரசியல்வாதி. ஆனா உங்க உடம்புல ஓடுற அதே ரத்தம் தானே என் உடம்புலையும் ஓடுது. உங்களுக்கு தெரிஞ்ச அதே அரசியல் எனக்கு தெரியாதா? நீங்க 8 அடி பாய்ச்ச நான் 16 அடி பாய மாட்டேனா? நீங்க அமாவாசைனா நான் மகாளி அமாவாசை. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கிற ஐடியாவே இல்லை. சும்மா எங்க பிளானு துளசிய நிக்க வைக்கிறது தான். என்னடா சொல்ற? இதை நாங்க சொல்லியிருந்தோம்னா என்னெல்லாம் தில்லாலங்கடி வேலை பார்த்துருப்பீங்க. அப்படியே பாலில் தூக்க மருந்தை கொடுத்து என்னை கட்டி வச்சு என்னை நாமினேஷன் பண்ண விடாம எப்படிலாம் என்னை ஏமாத்தின அதே மாதிரி துளசியும் பண்ணியிருப்பீங்கல்ல. அதனால தான் நான் நிற்கிற மாதிரி நாடகம் ஆடினேன். அப்பா நீங்கள் என்ன இங்கே லாக் பண்ணல, நான் உங்களை இங்கே லாக் பண்ணி உங்களை வெளியே போக விடாம பண்ணி அங்கே துளசியை நாமினேஷன் பண்ண வச்சிட்டேன். இப்போ சொல்லுங்கப்பா, ஜெயிச்சது நீங்களா இல்ல நாங்களா? சபாஷ், நீ என் புள்ளன்னு நிரூபிச்சிட்டடா. நான் உன் அப்பன் நிரூபிக்கணும்ல. வெற்றி தேர்தல்ல யாரு வேணாலும் நிக்கலாம், ஆனா எல்லாரும் ஜெயிக்க முடியாது. குடு. என்னடா இன்னும் காணோம்? எங்க காணோம்? அப்படியா? சரி சரி, சந்தோஷம். என்ன கதிரு? ஒண்ணு இல்லம்மா, மனு தாக்கல் பண்றதுக்கு வெற்றி போயிருந்தான்ல, ஆமா. அங்க போனதுக்கு அப்புறம் துளசி தான் மனு தாக்கல் பண்ணியிருக்கா. கட்சி ஆளுங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அப்படியா? ஆமா. வந்துட்டாங்கம்மா. நல்லா இருமா, நல்லா இரு. ஐயோ, நீ எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அது உங்ககிட்ட சர்ப்ரைஸா சொல்லணும் தான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். முடிவானதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சரி, நீ வெற்றிக்கு பதிலா நிப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. டேய், என்னடா உன் பொண்டாட்டி நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்காடா? அவளுக்கு ஒரு புருஷனா இருந்து வாழ்த்து சொல்ல மாட்டியா? வாழ்த்துக்கள் மாமா. எனக்கு வாழ்த்துக்கள் துளசி. தேங்க்யூ மாமா. ஏங்க 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 நில்லுங்க. என்னங்க நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க? ஏங்க இங்க வாங்க. என்ன? ஏங்க வாங்க. வெற்றி தான் நாமினேஷன் பண்ண போறான்னு நினைச்சீங்கல்ல, பார்த்தா துளசி நாமினேஷன் பண்ணிருக்காங்க. அவளுக்கு வாழ்த்து சொல்லாம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. அது ஒண்ணுதான் குறைச்சல். ஏங்க, நம்ம வீட்டோட 2 மருமகளுங்களும் நம்ம 2 கண்ணு மாதிரி தானேங்க. 2 பேரையுமே ஒரே மாதிரி தானேங்க பார்க்கணும். எலெக்ஷன்ல வேணா நீங்க மீனாவுக்கு வேலை பாருங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நாமினேஷன் பண்ணிட்டு வந்த 2 பேரையும் சமமா ஆசீர்வாதம் பண்ணுங்க.
இருங்க வரேன், ஒரு நிமிஷம். அது கொடுங்கம்மா. இந்தாங்க. இந்தாங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. கண்டிப்பா நீதாம்மா ஜெயிப்ப. மாமா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. அ, என்னங்க வரண்டாரா? டேய், ஏன்டா உங்க அப்பா இவ்ளோ கோவமா இருக்காரு? அது மதியான நேரம் பசி வந்திருக்கும், சுகர் மாத்திரை போடல, அப்படிதான் இருப்பாரு. டேய், நீங்க நிஜமாவே கோவிலுக்கு தான் சாமி கும்பிட போனீங்களா? மேட்னி ஷோ படத்துக்கு போனோம். நம்பிக்கைலாம் அவரே போய் கேளுமா. ஆமா, அப்படியே சொல்லிட்டு தான் மறுவேளை பாப்பாரு. வெற்றி, ஓப்பனிங்கே ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கு. ஓப்பனிங்கில் இருக்கிற மாதிரி எண்டிங் வரைக்கும் இருந்தால் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும், பார்த்துக்கலாம். துளசிக்கு மாவட்ட பதவி கிடைச்சப்பவே வெற்றியோட ஆட்டோ கொஞ்சம் அதிகமாவே ஆயிடுச்சு மாமா. அப்படியே பொண்டாட்டிய எம்எல்ஏ ஆக்கிட்டா மொத்தமா உங்களை ஓரம் கட்டிடலான்னு நினைச்சிருப்பாரோ என்னவோ. அவரும் அரசியல்வாதி தானே மாமா, உங்க கூடவே அரசியல் படிச்சவரு. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தானே அவர் உடம்புலயும் ஓடுது. எத்தனையோ அரசியல் குடும்பத்துல இந்த மாதிரி நடந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாமா. நம்ம குடும்பத்திலயும் இப்படி நடக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, எதை வச்சு நீ இப்படி சொல்ற? அன்னைக்கு நீங்க அந்த போன் நம்பரை ட்ராக் பண்ணப்போ கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வெற்றி எப்படி வந்தாரு? அடுத்ததா இந்த பிரச்சனைய பத்தி சுத்தி சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்கிட்ட உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாரே மாமா. அதுக்கெல்லாம் அர்த்தம் அவர் இதுல மாட்டிக்காம இருக்கணும்னு தான் நம்மள வேவு பார்த்திருக்காரு மாமா. கரெக்ட். எனக்கே இது சம்பந்தமா ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. இந்த பாரு, எது எப்படியோ இந்த எலெக்ஷன்ல நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். நான் ஜெயிக்க வைப்பேன். இது இந்த ஈஸ்வரமூர்த்தியோட கௌரவ பிரச்சனை. இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள என்னை சுத்தி நடக்கிற எல்லா சதிக்கும் யார் காரணம்னு கண்டுபிடிக்குது. சரிங்க மாமா.